இன்றைய நாளிலும் உங்களுக்கான வார்த்தை கணக்கு கேட்பார். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, வெகு காலமான பின்பு அந்த ஊழியக்காரருடைய எஜமான் திரும்பி வந்து அவர்களிடத்தில் கணக்கு கேட்டான். இந்த சம்பவம் நாங்கள் பைபிளில் வாசிக்கும் போது தெரியுது. ஒரு மனுஷர் நம்முடைய ஊழியக்காரரை அழைத்து அவர்களுடைய திறமைக்கு தக்கதாக தாளந்துகளை கொடுத்து விட்டு ஊருக்கு பிரயாணப்பட்டு போறார். மறுபடியும் திரும்பி அந்த ஊழியக்காரர்களிடத்தில் கொடுத்ததான தாளந்துக்கான கணக்கை கேட்கிறார். அதில் 2 ஊழியக்காரர்கள் கொடுத்ததான தாளந்தை இன்னும் பயன்படுத்தி இரட்டிப்பாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். ஒருத்தர் எந்த விதமாகவும் பயன்படுத்தாமல் அந்த தாளந்தை அப்படியே புதைத்து வைத்ததாக அந்த சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கு. இதே போலதான் நம்முடைய தேவனும் எல்லாருக்குள்ளேயுமே ஏதோ ஒரு தாளந்தை வைத்திருப்பார். அந்த தாளந்தின் நிமித்தம் அவர் எங்களிடத்தில் கணக்கு கேட்பார். அவர் கொடுத்த தாளந்தை நாங்கள் அவருக்கென்று பயன்படுத்த வேண்டும் என்றதை தேவன் உண்மையில் விரும்புகிறார். மத்தேயுல எழுதப்பட்ட அந்த சம்பவத்தின் நிமித்தம் அந்த மனுஷன் கொடுத்த தாளந்தை பயன்படுத்தாமல் படிக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லாமல் வைத்திருந்த அந்த ஊழியக்காரனுக்கு அவர் சொல்றார், பிரயோஜனமற்ற ஊழியக்காரனாகிய இவனை புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு. அதே போல தேவனங்களுக்கு கொடுத்த அந்த தாளந்தை நாங்கள் பயன்படுத்தாம சோம்பலா பிரயோஜனமற்றவர்களா இருப்போமா இருந்தா எங்களோட வாழ்க்கையும் ஆசீர்வாதம் பெறாத ஒரு வாழ்க்கையா காணப்படும். எல்லோருக்குமே ஏதோ ஒரு திறமையை கண்டிப்பாக தேவன் கொடுத்திருப்பார். அந்த திறமையை நாங்கள் தேடி கண்டுபிடித்து அதை தேவனுக்கென்று பயன்படுத்துகிறவர்களா இருக்கணும். சுவிசேஷம் அறிவிக்கிறது கடமை, அது திறமை இல்லை. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்த காரியத்தை நாங்கள் செய்யவே வேணும். அது எங்கள் மேல் விழுந்த கடமையா இருக்குது. திறமை என்றது தேவன் எங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனிப்பட்ட ரீதியில் வைத்திருப்பார். நன்றாக பாடல் பாடக்கூடிய திறமை, வரையும் திறமை, கவிதை எழுதுகிறது என்று இவற்றை மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உண்டாகத்தக்கதாக நாங்கள் தேவனுக்கென்று பயன்படுத்துகிற பொழுது அவை எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாறும். எங்களுக்கு தேவன் கொடுத்ததான தாளந்தை தேவனுக்கென்று நாங்கள் பயன்படுத்தணும். அதன் நிமித்தமும் தேவன் எங்களிடம் கணக்கு கேட்பார். Have a nice day.